வணக்கம். ஸ்கின் வகைக்கு தகுந்தவாறு அப்ளை செய்யப்படும் வெவ்வேறு வகையான பேக்கள் மற்றும் மாஸ்க்கள் குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் ஃபேஸ் பேக் மற்றும் ஃபேஸ் மாஸ்க்கு இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியும். ஸ்கின் வகைகள் குறித்தும் வெவ்வேறு வகையான ஃபேஸ் பேக்கள் மற்றும் மாஸ்க்குகள் குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஸ்கின் வகைக்கு தகுந்தவாறு பயன்படுத்தப்படும் ஃபேஸ் பேக்குகள் மற்றும் மாஸ்க்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும். வெவ்வேறு வகையான பேக்குகள் மற்றும் மாஸ்க்களை அப்ளை செய்வதற்கு தேவையான மெட்டீரியல்கள்: ஹெட்பேண்ட், டவல், பிளாஸ்டிக் அல்லது கிளாஸ் பவுல், ஃபேஸ் கிளீனிங் ஷீட், கிளையண்ட் பாடியை கவர் செய்வதற்கு பிளாங்கெட், பேக் பிரஷ், பிளாஸ்டிக் ஸ்பாச்சுலா, ஃபேஷியல் பெட், காட்டன் பால்ஸ் தேவைக்கு ஏற்ப, கோல்ட் கிரீம் தேவையான அளவு, கிளென்சிங் மில்க் தேவையான அளவு, ஃபேஸ் பேக் தேவையான அளவு, டிஸ்போசபிள் டவல் அல்லது டிஷ்யூ தேவைக்கு ஏற்ப, ஆன்டிசெப்டிக் லோஷன் மற்றும் அஸ்ட்ரிஞ்சன்ட் தேவையான அளவு, சன் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸ். ஃபேஸ் பேக் மற்றும் ஃபேஸ் மாஸ்க் ஆகிய இரண்டும் ஃபேஸ் ஸ்கின்னின் கண்டிஷன் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் சரும பராமரிப்பு பொருட்கள் ஆகும். பொதுவாக ஃபேஸ் பேக் என்பது ஒரு பேஸ்ட் அல்லது ஒரு திக் கிரீம் போன்ற அமைப்பில் இருக்கும். இது முகத்தில் அப்ளை செய்யப்பட்டு ட்ரை ஆனதும் கழுவப்படுகிறது. இவைகள் கிளே, ஹெர்ப்கள், ஃப்ரூட்கள் போன்ற இயற்கை பொருட்கள் அல்லது மற்ற பிற நன்மை விளைவிக்கும் பொருட்களால் வடிவமைக்கப்படுகிறது. பொதுவாக ஃபேஸ் பேக்குகள் ஸ்கின்னில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றி போர்களை டைட் செய்து டீப் கிளென்சிங் செய்ததை போன்ற தோற்றத்தை வழங்குகிறது. ஃபேஸ் மாஸ்க் என்பது ஷீட் மாஸ்க்கள், பீல் ஆஃப் மாஸ்க்கள், ஜெல் மாஸ்க்கள் அல்லது கிரீம் மாஸ்க்கள் போன்ற பல்வேறு வகையான ஃபேஸ் மாஸ்க்கள் உள்ளன. ஃபேஸ் மாஸ்க்கள் முன்பே தயாரிக்கப்பட்டு ஒன்று அல்லது பல பயன்பாடுகளுக்காக பேக்கிங் செய்யப்படுகிறது. ஃபேஸ் மாஸ்க்கள் வடிவமைக்கப்பட்ட பொருட்களுடைய தன்மையின் அடிப்படையில் அவை முகத்திற்கு ஹைட்ரேட், நரிஷ், பிரைட்டன், சூத் அல்லது ரெஜுவனேட் செய்கிறது. ஷீட் மாஸ்க்கள், அதாவது உதாரணமாக சீரம் போன்ற சொல்யூஷனில் ஊற வைக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. அதே சமயம் பீல் ஆஃப் மாஸ்க்கள் சிறிது நேரத்திற்கு பின் உலர்ந்த நிலையில் ஸ்கின்னிலிருந்து பீல் செய்யப்படுகிறது. பொதுவாக ஸ்கின் 5 வகைகளில் உள்ளது. அவை நார்மல், ட்ரை, ஆயிலி, காம்பினேஷன் மற்றும் சென்சிட்டிவ். நார்மல் ஸ்கின்னானது நல்ல சமநிலையில் இருப்பதால் அவை சிறந்த ஸ்கின் என அழைக்கப்படுகிறது. மேலும் இதில் போர்ஸ் சிறிய அல்லது நடுத்தர அளவில் இருப்பதால் மாய்ஸ்சர் மற்றும் ஆயில் உற்பத்தியானது சமநிலையில் இருக்கும். ட்ரை ஸ்கின்னில் போதுமான அளவு ஈரப்பதம் இருப்பதில்லை மற்றும் ஸ்கின் இறுக்கமாகவும் கடினமாகவும் இருக்கும். இது டல், ஃப்ளேக்கி அல்லது டீஹைட்ரேட்டடாக காணப்படும். ட்ரை ஸ்கின் ஆனது குறைந்த எண்ணெயை உற்பத்தி செய்வதால் ஸ்கின் ட்ரைனஸை சரி செய்ய இயலாமல் போவதற்கு வழிவகுக்கிறது. ஆயிலி ஸ்கின் அதிகப்படியான சீபமை உருவாக்குகிறது. இது சருமத்தின் இயற்கையான ஆயில் ஆகும். இது பளபளப்பான தோற்றமளிக்கும், குறிப்பாக T-zone பகுதிகளான நெற்றி, மூக்கு மற்றும் கன்னம். ஆயிலி ஸ்கின் அதிகப்படியான ஆயிலை உற்பத்தி செய்வதன் காரணமாக முகத்தில் நன்கு திறந்த போர்ஸ், பிளாக் ஹெட்கள் மற்றும் முகப்பருக்களில் வெடிப்பு ஆகியவை உருவாகும். ஆயிலி மற்றும் ட்ரை ஆகிய இரண்டும் சேர்ந்த ஸ்கின்னை காம்பினேஷன் ஸ்கின் என வகைப்படுத்தப்படுகிறது. பொதுவாக T-zone
நெற்றி, மூக்கு மற்றும் கன்னம் பகுதிகளில் ஆயிலாகவும், அதே சமயம் கன்னம் மற்றும் பிற பகுதிகளில் ட்ரையாகவும் அல்லது சாதாரணமாகவும் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னானது பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள், சரும பராமரிப்பு பொருட்கள் அல்லது அவற்றிலுள்ள தயாரிப்பு பொருட்கள் ஆகியவற்றால் எளிதில் எரிச்சலடைகிறது. சருமமானது சிவந்த, அரித்தல் அல்லது வீங்கிய நிலையில் காணப்படும். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவர்கள் சரும பராமரிப்பு பொருட்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹார்ஷ் அல்லது எரிச்சலூட்டும் பொருட்கள் உள்ள பராமரிப்பு பொருட்கள் மேலும் சருமத்தை எரிச்சலடைய செய்யும். அடுத்தது, கிளே பேக்கள் சருமத்தில் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதற்கும் தற்காலிகமாக ஸ்கின்னில் உள்ள போர்களின் துளைகளை சுருக்குவதற்கும் பயன்படுகிறது. ஆயில் மற்றும் காம்பினேஷன் ஸ்கின்களுக்கு கிளே பேக்கள் பயன்படுத்துவது சிறந்தவை ஆகும். மாஸ்க் பிரஷை பயன்படுத்தி கிளே பேக்களை முகத்தில் அப்ளை செய்ய வேண்டும். பின்னர் அவை செட் ஆவதற்கு 10 நிமிடங்கள் ஆகும். ரப்பர் மாஸ்க் என்பது மற்றொரு வகையான மாஸ்க் ஆகும். உறுதியான சருமம், டோனிங் மற்றும் இளமையான ஸ்கின்னை திரும்ப கொண்டு வர இந்த மாஸ்க்கள் பயன்படுத்தப்படுகிறது. இவை பவுடர் முறையில் விற்கப்படுகிறது, மேலும் உபயோகிப்பதற்கு மிகவும் எளிதானது. ஷீட் மாஸ்க் என்பது அடுத்த வகை மாஸ்க் ஆகும். இந்த மாஸ்கை முகத்தில் 20 நிமிடங்களுக்கு அப்ளை செய்த பின் நீக்க வேண்டும். நல்ல ரிசல்ட்டை பெறுவதற்கு முகத்தில் உள்ள ஷீட்டை டேப் செய்வதன் மூலம் சீரம் நன்கு முகத்தில் அப்சார்ப் ஆகும். ஷீட் மாஸ்க் பொலிவிழந்த சருமத்தை பொலிவாகவும், ஆக்னேவை நீக்குவதற்கும் மற்றும் ட்ரை ஸ்கின்னை ஈரப்பதமாகவும் மாற்றுகிறது. மாஸ்க் அல்லது பேக்கை அப்ளை செய்வதற்கு பொதுவான ப்ரொசீஜர் உள்ளது. முதலில் மாஸ்கை தடவுவதற்கு தயார் செய்ய வேண்டும் மற்றும் ஹெட்பேண்டை பயன்படுத்தி கிளையண்டின் தலையை கவர் செய்ய வேண்டும். ஸ்டெர்லைஸ் செய்த மாஸ்க் பிரஷ் அல்லது ஸ்பாச்சுலா கொண்டு மாஸ்கை அப்ளை செய்ய தொடங்கவும். மாஸ்க் அப்ளை செய்வதற்கான வரிசையான வழிமுறைகளாவன: கழுத்து பகுதியிலிருந்து தொடங்கி சின், கன்னம், மூக்கு, கடைசியாக நெற்றி பகுதியில் அப்ளை செய்ய வேண்டும். மாஸ்கை விரைவாகவும் சமமாகவும் முகத்தில் அப்ளை செய்வதன் மூலம் முகமானது மிகுந்த பொலிவை அடையும். மிகவும் அடர்த்தியாக அப்ளை செய்யக்கூடாது, பின்னர் முகத்திலிருந்து நீக்குவது கடினமாக இருக்கும். மூக்கின் துவார பகுதிகள் மிகவும் அடர்த்தியாக அப்ளை செய்யக்கூடாது, பின்னர் முகத்திலிருந்து நீக்குவது கடினமாக இருக்கும். மூக்கின் துவார பகுதிகள், உதடுகள், புருவங்கள் மற்றும் முடியுள்ள பகுதிகளில் மாஸ்கை அப்ளை செய்யக்கூடாது. மாஸ்கை வரையறுக்கப்பட்ட அல்லது நல்ல பொலிவு பெறும் நேரத்திற்கு பின்னர் முகத்திலிருந்து நீக்க வேண்டும். கிளையண்டின் சென்சிட்டிவிட்டியை கருத்தில் கொண்டு மேலும் அவர்களின் சௌகரியத்தையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மாஸ்க் மற்றும் ஐ பேட்களை முகத்திலிருந்து நீக்கிய பின்னர் டோனிங் லோஷனை காட்டன் கொண்டு அப்ளை செய்ய வேண்டும். ஃபேஷியல் டிஷ்யூவை பயன்படுத்தி ஸ்கின்னை நன்கு துடைத்து ட்ரை செய்ய வேண்டும். ஹெட்பேண்டை கிளையண்டின் தலையிலிருந்து அகற்றி முடியை சரி செய்யவும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். ஸ்கின் டைப்பிற்கு ஏற்ற பேக்கள் அல்லது மாஸ்க்களை பயன்படுத்த வேண்டும். பொதுவாக ஃபேஸ் பேக்கள் ஸ்கின்னில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றி போர்களை டைட் செய்கிறது மற்றும் டீப் கிளென்சிங் செய்தது போன்ற தோற்றத்தை வழங்குகிறது. வெவ்வேறு வகையான ஃபேஸ் மாஸ்க்கள் வெவ்வேறு வகையான பண்புகளை பெற்றுள்ளது, மேலும் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட வகை ஸ்கின்னிற்கே பொருந்தும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஸ்கின் வகைக்கு தகுந்தவாறு அப்ளை செய்யப்படும் வெவ்வேறு வகையான பேக்கள் மற்றும் மாஸ்க்கள் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.